வருத்தம் என்ன தெரியுமா? திருநெல்வேலிக்கு அண்ணாச்சி மட்டும்தான் ஃபேமஸ்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா வின்சி அல்வாவும் ஃபேமஸ் தான் பேச்சில் நிரூபிச்சிட்டாங்க. ஐயா, மக்களுக்கு பெரிதும் நிம்மதியை தருவது இயற்கையான வாழ்க்கை தாயா. அதை யாராலையும் வீண் போக வைக்க முடியாது. அதுக்கு தான் எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நார்த்தங்காய்க்கு போடுற உப்பும் நாத்தனார்களுக்கு போடுற சாப்பாடும் ஒருபோதும் வீண் போகாதுன்னு. அந்த காலத்துல இயற்கையோடு வாழும் பொழுது அம்மா நிலாவை காட்டி சோறு ஊட்டுவா. அந்த சோத்துல சுகம் இருக்கும், அம்மாங்கிற உணர்வு இருக்கும், பசி தெரியாது, ருசி இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய நவீன உலகம் இருட்ட காமிச்சு காமிச்சு சோத்த திணிக்கிற வேலைக்காரிகளை மட்டுமே வளர்த்து வைத்திருக்கிறது. ஒரு பச்சிளம் குழந்தைக்கு கூட பாசங்கிறதே என்னன்னு தெரியாம மாத்தி வச்சிருக்கியா? எங்களுடைய இயற்கை வாழ்க்கையில அப்பார்ட்மெண்ட்ல குடி இருந்துக்கிட்டு எங்கம்மா நிலாவை பார்க்கறது? வானத்தையே காணா, எங்கே இருக்குன்னே தெரியல. ஜன்னல் வழியாக பார்த்தா எதிர்த்த வீட்டு ஜன்னல் தான் தெரியுதே ஒழிய நிலாவை காட்டிலாம் சோறு ஊட்ட முடியாது. இப்போல்லாம் பேய் பிசாசை காமிச்சு தான் ஊட்ட வேண்டியிருக்கு. அந்த பள்ளி அப்படின்னா அப்படின்னா ஒரு இட்லி உள்ளே போயிடுது. பள்ளியை காமிச்சு ஒரு இட்லி, கரப்பாம்பூச்சியை காமிச்சு ஒரு இட்லி, பேயை காமிச்சு இட்லி, நாயை காமிச்சு இட்லி, பொம்மையை காமிச்சு சோறு, இப்படித்தான் ஊட்ட வேண்டியிருக்கு. நிலாவுக்கு எங்கே போகிறது? அதே மாதிரி இயற்கையோடு வாழுகிற பொழுது அன்னைக்கு இருந்த சூழல்ல உளுந்தங்களி கம்பங்களி சாப்பிட்டு நம்மளுடைய இளைஞர்களாம் அலங்காநல்லூர் காளையை கூட அசால்ட்டா அடக்கிட்டு வீட்டுக்கு வருவான். இன்னைக்கு பூரியையும் பொங்கலையும் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிற போந்தா கோழியை கூட பிடிக்க லாய்க்கில்லாத ஆளா மாறி போயிட்டான். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருந்து படிக்கும் பொழுது இயற்கை சூழல்ல வாழ்ற பொழுது பள்ளிகள்ல மதிய இடைவெளின்னு விடுவாங்க. விடுகிற பொழுது இப்போதான் நீங்கள் விதவிதமாக ஸ்நாக்ஸ், பீஸா, பர்கர் அப்படின்னு சாப்பிட்றீங்க. நாங்கள் படிக்கிற அந்த சின்ன வயது பருவத்தில் ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்ன தெரியுமா? நெல்லிக்காய்க்கு மஞ்சள் பொடி போட்டு அவிச்சு உப்பும் கலந்து வச்சு கொடுப்பாங்களே, அதில் உள்ள சுவையாயா உங்களுடைய நாகரிக உணவில் கிடைக்குது? இல்லை, அந்த நெல்லிக்காய் வாங்க கூட அன்னைக்கு காசு இருக்காது. அப்போ என்ன தெரியுமா சாப்பிடுவோம்? விறுவிறுன்னு வேமா ஓடி பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருக்கும், எட்டாது 4-5 பேர் சேர்ந்து அந்த புளியங்காயை பறிச்சு உப்பும் மிளகாப்பொடியும் வச்சு சாப்பிட்ற சுகம் இருக்கே, அது இயற்கைவாதிகளுக்கு மட்டும்தாயா தெரியும். நீங்க பேசுறப்ப இப்ப எனக்கு வாயெல்லாம் ஊறி நிறைஞ்சிருச்சு. புளியங்காய், உப்பு, மிளகாப்பொடி எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அடாடாடாடாடா. நீங்க நாகரிகம் நாகரிகம்னு தேடி ஓடுறீங்க. 2100க்கு இப்ப போவோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு செய்தி வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கும் தெரியுமா? தான் வீட்டு மொட்டை மாடியில பழங்கால பயிர்களான அரிசி, சோளம், நெல் பயிரிட்டு இளைஞர்கள் கிண்ண சாதனை. வெக்கக்கேடான விஷயம் இல்ல? இதை விட என்ன தெரியுமா? கடந்த வாரம் கும்பகோணத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட 2 சக்கர வாகனத்தின் பெயர் மிதிவண்டி என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். 2100ல் இப்படிலாம் நடக்குமா? தொல்பொருள் ஆராய்ச்சியில் சைக்கிள் எடுத்து அதை காட்டிக்கிட்டு இருப்பாங்களாம். ஒரு காலத்தில் தமிழர்கள் ஓட்டிய வாகனம் இதுதான், 2 சக்கர வாகனம். இப்போயே கொண்டு வந்து வச்சுருவேன். இன்னும் ஒரு 10 வருஷத்தில் பாருங்கள் கண்காட்சியில், இதுதான் தமிழர்கள் மசாலை அரைத்து உண்டு மகிழ்ந்த கல் அப்படின்னு அம்மிக்கல்லை வச்சுருப்பேன். ஆட்டுக்கல், இதில் தான் மாவாட்டி இட்லி, தோசை முதலியவைகளை உண்டார்கள். நம்ம குழந்தையெல்லாம் பார்ப்பேன், காட்டு வாசிகளாக இருந்திருக்காங்களே நம்ம முன்னோர்கள்லாம். கல்லில் அரைச்சி குழம்பு வச்சு குடிச்சிருக்காங்க, கல்லில் மாவு அரைச்சி தோசை சுட்டிருக்கேன். ஆதிவாசியை காட்டுத்தனமாக வாழ்ந்திருக்காங்க நம்ம தாத்தாலாம் அப்படின்னு நினைப்பாங்க. வந்துடும், சொல்ல முடியாது. இதான் உங்களுடைய நவீன வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு குடி தண்ணீரை காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு கேவலமான சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு அறிக்கை விட்டாங்க கடந்த வாரம், செய்தியில படிச்சேன். உலக அளவுல குடி தண்ணீரை காசு கொடுத்து வாங்கக்கூடிய நாட்டுல இந்தியா 9வது இடமா. எங்க? காவிரி தென்பெண்ணை பாலாறுன்னு ஓடுற இந்த பகுதியில இந்த நிகழ்ச்சி எப்படின்னா, நவீனம் எதை சாதிச்சிருக்கு, என்ன மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு? சென்னை மாநகராட்சியில மட்டும் ஒரு வருஷத்துக்கு தண்ணீருக்காக 1000 கோடி ரூபாய் செலவழிக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு வேதனையான செய்தி. யோசிச்சு பாருங்க ஐயா.
இயற்கையோடு வாழும் பொழுது கிராமப்புற பகுதியெல்லாம் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா வாசல்ல வாழைமரம் நட்டுருவாங்க. அந்த வாழைமரம் எதற்காக தெரியுமா நட்டுறாங்க? மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி வருவாங்க, சொந்த பந்தம்லாம் அலமோதும். அப்படி வருகிற பொழுது உஷ்ண பாதிப்பு மக்களுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுனாலையும் கிருமிரா நாசினியா வாழைமரத்தை பயன்படுத்தினாங்க. மூச்சு திணறல் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால அங்கே வாழைமரத்தை வச்சா ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இயற்கையோடு செய்கிற ஒவ்வொரு வேலையும் மனிதனுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு காகித அட்டையில வாசல்ல வச்சு பொம்மையை வணக்கம் சொல்ல வைக்கிறீங்களே, இது கேவலமான செய்தி இல்லையா? இதை விட ரொம்ப கேவலம் என்ன தெரியுமா? இயற்கையோடு வாழும் பொழுது வாழை இலையில உணவு பரிமாறுவாங்க. ஏன் தெரியுமா? அதில் ஃபினாலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கு. அந்த சத்து மக்களை கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஆனால் இன்னைக்கு யாராவது விசேஷம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நவீன காலத்தில் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு பிச்சைக்கார மாதிரி நம்மளே கையில் தட்டை தூக்கிக்கணும், நம்மளே என்ன வேணுமோ எடுத்து போட்டுக்கணும், அதை சாப்பிட்டு மறக்காம கொஞ்சம் மட்டும் எழுதிட்டு வரணும். அதில் அந்த தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரிசையில் நிற்பாங்க பாருங்களேன். அதை பார்த்தா ஜெயிலில் சோறு வாங்க நிற்கிற மாதிரியே இருக்கான். ஏன்டா விருந்துக்கு வந்து இப்படி பிச்சைக்காரங்க மாதிரி தட்டை எடுத்துகிட்டு வரிசையில் நிற்கிறீங்க, இதுக்கு பேர் என்னடான்னு கேட்டால் புஃபே. அவருக்கு வேணுங்கிறத எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குருவாருங்களாம். ஒரு வகையில் இது வீணாக்குறதுலேருந்து குறையிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான். ஆனால் அதுலேயும் வீணாக்குறான். அம்புட்டையும் எடுத்து மற்றவங்க எடுத்து சாப்பிட்ருவாங்கன்ட்டு 3 சிக்கன் பீஸு, 1/2 கிலோ மட்டன் எல்லாத்தையும் உள்ளதில்லிட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டு மீதியை அப்படியே வச்சுட்டு போயிடுறேன். அது மாதிரி எந்த நோக்கத்துக்காக அது உருவாக்கப்பட்டதோ அது இன்னைக்கு இல்லை. வாழை இலையில் உட்காந்து சாப்பிட்ற அந்த சுகம், வாழை இலையில் சாப்பிட்றது மட்டும் இல்லை, வாழை இலை குளியல்னே ஒரு குளியல் இருக்குது. வாழை இலையை மேலே அப்படியே போட்டு ஒரு மனுஷனை சுற்றி ஒரு 10 நிமிஷம் வெயிலில் அவனை படுக்க போட்டு அந்த ஃபினோலெக்ஸ் அப்படிங்கிற அந்த இது வந்து அவனுடைய உடலில் பரவுச்சு அப்படின்னு சொன்னால் தோல் நோய்கள் எதுவுமே வராது. இதுக்கு பேர் வாழை இலை குளியல் அப்படின்னு அன்னைக்கே நம்ம இயற்கை மருத்துவத்தில் எழுதி வச்சுருக்காங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, குளிக்கிறது கூட வாழை இலை பயன்படுது. அதைத்தான் நானும் நடுவரவர்களே சொல்கிறேன். ஓரம் கிழிஞ்சா ஒட்டு போட்டு தச்சுக்கலாம், கட்டி இருக்கிற 4 முளை வெட்டில நடுவுலையே கிழிஞ்சு போச்சு இந்த வாழ்க்கை தேவையான. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு இது. ஒரு மனுஷன் சிந்திச்சிருக்காரு பாருங்க. ஓரம் கிழிஞ்சுக்கிட்டா ஒட்டு போட்டு கட்டிக்கலாம், அது நடுவில் கிழிஞ்சதடி நாகரத்தினமே, அது 4 முளை வேட்டியடி கனகரத்தினமேன்னு சொல்லி மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்கை சூழ்நிலையில் பட்டுக்கோட்டையில் உட்காந்து எழுதின ஒரு தனிப்பாடல் இது. ஐயா, இன்னைக்கு ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் உங்களுடைய நாகரிக வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியுதா? முடியலையே. அந்த பையன் ஃபீல் பண்ணி ஒரு கவிதை எழுதுறான். அம்மா, எனக்கு ஆட்டோ வருவதற்கு முன்பே தினந்தோறும் உனக்கு பேருந்து வந்து விடுகிறதே, எப்போதாவது பாசத்தை காண்பிக்கின்ற வேலைக்காரிக்கே நான் பிள்ளையாய் பிறந்திருக்கலாமோ என்று ஏக்கம் வந்து விடுகிறது அம்மா. ஒழுங்காய் படிக்கிறான் என் மகன் என்று உலகம் முழுவதும் நீ மாறு தட்டுகிறாய், என் அம்மாவென்று நிரூபிப்பதற்கு இனியாவது நீ என்ன செய்ய போகிறான்? இப்படி இருக்கு பாருங்க. ஒரு பச்சை பிள்ளைக்கு பாசமும் மனதில் அம்மாங்கிற உணர்வு கிடைக்கலைங்கிறப்ப அதுல என்னையா அந்த வாழ்க்கையில நிம்மதி கிடைக்குது உங்களுக்கு? ஐயா, வாழ்க்கையையும் குறைச்சு வாழ்நாளையும் குறைச்சு முகமூடி அணிஞ்சு வாழ்கின்ற இந்த நவீன வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? கணினி 100 ரூபாய் கிடைச்சிரும் இன்னும் 100 வருஷத்துக்குள்ள. ஆனா கலண்டியில கால் வச்சாதான் சோறு என்கிற நிலைமை வரும் என்பதை உணருங்கள். வாழ்க்கையில் எப்பொழுதுமே சிறு நிம்மதியல்ல, பெருமிதமான நிம்மதியை இயற்கையால் வாழுகின்ற பொழுதுதான் கொடுக்க முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.